பிதா, குமாரன், தூய ஆவி நாமத்தினாலே ஆண்டவரே, தர்மையான காலை ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இப்பேற்பட்ட அருமையான ஆராதனையிலே நாங்கள் உம்முடைய குடும்பமாக ஒன்று சேர நீங்கள் தந்த தர்மையான தயவுக்காக, பாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இப்பொழுதும் எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரங்களை ஒப்புவிக்கின்றோம். ஆராதனை முழுக்க தேவனுடைய சமூகம் எங்களை காத்துக் கொள்ளட்டும். உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாங்கள் வாழ இந்த உலகத்திலே நாங்கள் உமக்கு உகந்த ஆண்டவரே பாத்திரமாக நீர் எங்களை வணைந்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றும் மக்களாக வாழ்வதற்குரிய பாக்கியத்தை ஆராதனையின் மூலமாக நீர் எங்களுக்கு தந்தரள வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதா, ஆமென். துதித்து பாடிட பாத்திரனே, துங்கவன் இயேசுவின் நாமம் அதே என்கின்ற பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் ஆண்டவரை துதித்து, இந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்காக இந்த உலகத்திற்கு வந்து அவர் பிறந்து அவர் மீண்டும் வரப்போகின்றார் என்ற உணர்வோடு கூட நாம் இருக்கின்றபடியினாலே அந்த உணர்வோடு கூட துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமம் அதே என்ற பாடலை நாம் பாடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமம் அதே. துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமம் அதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனே அவன் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுடைய தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் ஒரு சந்நிதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலுள்ள இருதயத்தோடு அறிக்கை தேவ வசனம் பற்பல வாக்கியங்கள் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திரு கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்து அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்திற்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷத்த கடமையாய் இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையிலே என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கின்றேன். நம் யாவரும் முழங்கால் படியிட்டு கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம்.
பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாதும் தீமென்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். வேத பாடங்களை நாம் வாசிக்க கேட்போம். நிருபம் வாக்கியமாக பரிசுத்த பவுல் பிலிப்புக்கு எழுதின 3ஆம் நிருபம் 1 முதல் 6 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதின 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பிலிப்பியர் 3:1-6. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப வாக்கியம் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். பிலிப்பியர் 3:1-6. மேலும் என் சகோதரரே, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல, அது உங்களுக்கு நலமாயிருக்கும். நாய்களுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள், சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனங்கள் வாசித்தாயிற்று. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். பரிசுத்த வாக்கியத்திற்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். திபேரியூராயின் ராஜ்யபாரம் பண்ணின 15ஆம் வருஷத்திலே பொந்து பிலாத்து யூதாவுக்கு தேசாதிபதியாகவும் ஏரோது காற்பங்கு தேசமாகிய கலிலேயாவுக்கு அதிபதியாயும் அவன் சகோதரனாகிய பிலிப்பு காற்பங்கு தேசமாகிய இந்திரேயாவுக்கு திரிகோனிடத்திற்கு நாட்டிற்கும் அதிபதியாகவும் லிசானியா காற்பங்கு தேசமாகிய அபினேக்கு அதிபதியாயும் அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியரும் இருந்த காலத்தில் வனாந்தரத்தில் சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவை பண்ணுங்கள் என்றும், பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும் என்றார். என்றும் மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்றும், வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவருடைய சத்தம் உண்டாகும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம் அவன் யோர்தான் நதிக்கு அருகான தேசமெங்கும் போய் பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்தான். வாசிக்க வேண்டிய பரிசுத்த வாக்கியம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், மகிழ்வோம் மகிழ்வோம் தினம் மகிழ்வோம் இயேசு ராஜனம் சொந்தமாயினார் என்கிற பாடலை நாம் பாடுவோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் இந்த பாடலை நாம் பாடுவோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினம் மகிழ்வோம் இயேசு ராஜனம் சொந்தமாயினார்.
பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எங்கள் உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எங்கள் உள்ளத்தின் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி இந்த காலை நேரத்தில் நம் ஆண்டவரை தேடி வந்திருக்கின்றோம் என்கின்ற உணர்வோடு கூட, இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர்தான், இந்த உலகத்தின் சொந்தக்காரர் அவர்தான். ஆண்டவரே, இந்த உலகத்தின் சொந்தக்காரரை தேடி நான் வந்திருக்கின்றேன் அப்பா. இந்த காலை நேரத்தில் இந்த ஆராதனைக்குள்ளாக ஆண்டவரே, இந்த உலகத்தின் சொந்தக்காரரை தேடி நான் வந்திருக்கின்றேன். ஆண்டவரே, உமக்கு சொந்தமான இந்த உலகத்திலே ஆண்டவரே, நீர் எங்களை உருவாக்கி வைத்திருக்கின்றீர். ஆமாண்டவரே, இந்த உலகத்திலே ஆண்டவரே, நாங்கள் உம்மை தேடி நாங்கள் வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, அந்த உணர்வோடு கூட ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆண்டவரே துணையாய் இருக்கிறீர் என்பதை உணர்ந்து ஆண்டவரை உம்மை தேடி நாங்கள் வந்திருக்கின்றோம். ஆகவே இந்த காலை நேரத்திலும் ஆண்டவரே, எங்களை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கின்றோம். நீரே எங்களோடு கூட நீர் பேசும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்கேட்ட அருமையான பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை இந்த நல்ல நாளிலே உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகின்றேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். யார் ரட்சிப்பை காணணும்? மாம்சமான யாவரும். அப்படி என்றால் மிருகங்களுக்கு என்ன இல்லை? ரட்சிப்பு இல்லை. ஆனா மனிதர்களாகிய நமக்கு ரட்சிப்பு இருக்கின்றது. இந்த ரட்சிப்பை நாம் என்ன செய்யணுமா? காண்பார்கள் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகின்றது. மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். அதான் அடுத்தது. தேவனுடைய ரட்சிப்பை நாம் காணும்படியாக தேவன் நம்மை வைத்திருக்கின்றார். ஆக இன்றைக்கு எல்லாரும் ரட்சிப்புனா என்ன அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, ஆலயத்துக்கு போயிட்டா எனக்கு ரட்சிப்பு வந்துடும், நான் ஆண்டவருடைய பாடலை பாடினா எனக்கு ரட்சிப்பு வந்துடும், நான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டால் எனக்கு ரட்சிப்பு வந்துடும், நான் உபவாச ஜெபத்துக்கு போனால் ரட்சிப்பு வந்துடும், நான் இரவு ஜெபத்துக்கு போனால் ரட்சிப்பு வந்துடும், நான் அமாவாசை ஜெபத்துக்கு போனால் ரட்சிப்பு வந்துடும், நான் பகலெல்லாம் ஜெபம் பண்ணா அது வேதத்தை வாசித்தா ரட்சிப்பு வந்துடும். வரவே வராது. இது எதுவுமே செய்தால் வரவே வராது. நானும் அப்படிதான் இருந்தேன். என்னுடைய வாழ்நாளிலே சிறு வயதிலிருந்து ஆலயத்துக்கு போய் கொண்டிருந்தேன். என் வாழ்நாளில் சிறு வயதில் சண்டே ஸ்கூலுக்கு போனேன், விபிஎஸ்க்கு போனேன், நல்லா கொயரில் பாட்டு பாடினேன், நல்லா ஜபத்தில் கலந்து கொண்டேன், நல்லா உபாச கூட்டத்தில் கலந்து கொண்டேன், எல்லாம் பண்ணேன். இரவு ஜபத்துக்கெல்லாம் போவேன். அந்த நாட்களிலே அருமையான பாஸ்டர் ஜீவானந்தம் என்று சொல்லி ஒருவர் இருந்தார். இரவு ஜபம்லாம் அருமையாக நடத்துவார். அந்த ஜபத்துக்கெல்லாம் போவேன், நல்லா பாட்டெலாம் பாடுவேன், நல்லா கை தட்டுவேன், நல்லா அல்லேலூயா சொல்லுவேன். ஆனால் எனக்கு என்ன இல்லை? ரட்சிப்பு, ரட்சிக்கப்படாதபடிக்கு நான் வாழ்ந்து கொண்டே இருந்தேன். எல்லாம் நான் செய்தேன், ஆனால் எனக்குள்ள என்ன இல்லை? ரட்சிப்பு இல்லை. மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். இதுதான் முக்கியமான காரியம். தேவனுடைய ரட்சிப்பு நமக்கு தேவை. அப்படி என்றால் ரட்சிப்பு என்றால் என்ன? இதை சொல்வதற்காக தான் இயேசுவானவர் இந்த உலகத்திற்கு வர்றதற்கு முன்னதாகவே யோவான் ஸ்நானகன் என்கின்ற ஒருவரை தேவன் தெரிந்து கொண்டார். அந்த யோவான் ஸ்நானகன் என்ன பண்றாரு? இயேசுவுக்கு ஒரு வழியை ஆயத்தம் பண்ணுகின்றார். வழியை ஆயத்தம் பண்ணும்படியாக வனாந்தரத்திலிருந்து வாழ்ந்து கொண்டிருந்தவன். வனாந்தரம் என்றால் என்ன?
எதுவுமே கிடைக்காத ஒரு நிலைமை. அவனுடைய உணவே என்னவா இருந்ததான்? வெட்டுக்கிளியும் தேனும் தான். யாராவது வெட்டுக்கிளி சாப்பிடுவீங்களா நீங்கள் இங்கே இருக்கவங்க? இல்லை, வெட்டுக்கிளியை பார்த்தோன்னா அப்படி எகிரி குதிப்போம் சில நேரம். என்ன, வெட்டுக்கிளியை பார்த்தா அதை அடிக்கணும்னு நினைப்போம். அதை பார்த்தாலே அது ஏதாவது எங்கே கடிச்சிருமோ நம்ம பயப்படுவோம். ஆனால் சில நாடுகளை இப்போ வெட்டுக்கிளி சாப்பிட்றாங்க. வெட்டுக்கிளி சாப்பிட்ற நாடுகளும் உண்டு. ஆனால் அருமையான யோவான் ஸ்நானகன் வெட்டுக்கிளி சாப்பிட்டவன், தேன் சாப்பிட்டவன், அவனை தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவருடைய வார்த்தையை வழியை ஆயத்தம் பண்ணும்படியாக தேவன் அவனை தெரிந்து கொண்டார். வனாந்தரத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தவன், அவனை தான் தேவன் தெரிந்து கொண்டார். இன்னைக்கு நாமெல்லாம் நினைக்கிறோம், எனக்கு ஒன்றுமே கிடையாது, நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை, எனக்கு ரொம்ப அறிவு கிடையாது, நான் ரொம்ப படித்தவன் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்மை தான் தேவன் தெரிந்து கொள்ளுகின்றார். நான் எப்பவும் சின்ன வயசில் அதான் நினைப்பேன், இந்த பிரசங்கியாரெலாம் பிரசங்கம் பண்ணுறாங்கல்ல, இந்த மாதிரி ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறாங்கல்ல, அவங்களெல்லாம் கவனிப்பேன். நல்லா உயரமாக இருப்பாங்க, நல்லா வாட்ட சாட்டமாக இருப்பாங்க, நல்லா சகப்பாக இருப்பாங்க. என்ன எங்கள் அப்பா சொல்லுவாங்க, டே நீ பிரசங்கியார மாறணும், நீ ஊழியக்காரனாக மாறணும் அப்படின்னுவாங்க. அப்போ நான் நினைப்பேன், நான் கண்ணங்கரனே இருக்கிறேன், நான் கருப்பாக இருக்கிறேன், நான் எங்கேருந்து போய் ஊழியம் செய்தால் யார் என்னை ஏற்றுக்கொள்வா அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனால் இங்கே அருமையான வேத வசனத்தை நாம் பார்க்கின்றோம். தேவனுடைய வழியை ஆயத்தம் பண்ணுகின்றவன் எங்கிருந்து வருகின்றான்? வனாந்தரத்திலிருந்து வருகின்றான். வனாந்தரத்திலிருந்து அவன் வருகின்றான். இன்றைக்கு வனாந்தரமான வாழ்வை ஒருவேளை உடையவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஒன்றுமே இல்லை, நான் அசிங்கமானவன், நான் ஏழை, எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லுகின்றோம் அல்லவா? அந்த நிலைக்கு இருக்கின்ற மக்களை தான் தேவன் உயர்த்த விரும்புகின்றார். அந்த மாதிரி நிலைமையில் இருக்கின்ற தேவன் உயர்த்தி அவர்கள் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும்படியாக தேவன் வைத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட மாம்சமான யாவர் மேல் என்ன ஆகணுமா? தேவனுடைய ரட்சிப்பு உண்டு என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். அப்போ ரட்சிப்புக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அதுக்குதான் இங்க அருமையான யோவான் ஸ்நானகன் செய்கின்ற காரியம் என்னவென்றால், 6ஆம் வசனத்தில் நாம் பார்க்கின்றோம், அவன் யோர்தான் நதிக்கு அருகான தேசமெங்கும் போய் பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஞான ஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்தான். நீ தேவனுடைய ரட்சிப்பு உனக்கு வேணும் என்றால் மனம் திருந்த வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, நீ மதம் மாற வேண்டும் அல்ல, மதம் மாறாத, நீ இருக்கிற மதத்திலே இருந்துட்டு போ, மனம் மாற வேண்டும். யோவான் ஸ்நானகன் சொன்ன வார்த்தை என்ன? நீ மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். அப்பொழுது என்ன கிடைக்கும்? தேவனுடைய ரட்சிப்பு உனக்கு கிடைக்கும். நீ ஆலயத்துக்கு வந்தா, ஒரு கிறிஸ்தவ ஆலயத்துக்கு வந்தா ஒன்று இப்போ மன்னிப்பு கட்சியில் ரட்சிக்கப்படுவேன்னு கிடையவே கிடையாது, நிச்சயமாக கிடையாது. என் வாழ்க்கையில் நான் அப்படிதான் இருந்தேன். ஆனால் ரட்சிப்பு இல்லாதவனாய் நான் இருந்தேன். என்றைக்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என் சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டேனோ, என்றைக்கு என் தேவனுடைய ஞான ஸ்நானத்தை நான் பெற்றுக்கொண்டேனோ, என்றைக்கு நான் மனம் திருந்தினேனோ, அன்னைக்கு தான் எனக்கு ரட்சிப்பு கிடைத்தது. அல்லேலூயா. உனக்கு ரட்சிப்பு கிடைச்சிச்சுன்னா உன் வாழ்க்கையில் எல்லாமே மாறுமா? எப்படி எது மாறும் அப்படின்னு சொல்லி 4ஆம் வசனத்தில் அழகாக அவர் எழுதுகின்றார். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். முதலாவது உன் வாழ்க்கையில் இருக்கிற பள்ளங்கள் எல்லாம் என்ன செய்யுமா? நிரப்பப்படும். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவர் உன் பள்ளங்களை நிரப்புவார், தம்முடைய ஆவியினாலே உன்னை நிரப்புவார். நீ ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவுடனே பரிசுத்த ஆவியானவர் உன் பள்ளங்களை எல்லாம் நிரப்புவார். அப்போ ஒருவேளை நீங்க நினைக்கலாம், அப்போ நான் ஏழையா இருக்கிறேன், நான் பணக்காரன் ஆயிடுவேனா? இல்லை, அதல்ல. பணக்காரனுக்கு இல்லாத சந்தோஷத்தை ஏழையா இருக்கிற உனக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? தருவார். பணக்காரனுக்கு இல்லாத சமாதானத்தை ஏழையா இருக்கிற உனக்கு தேவன் தருவார். பணக்காரனுக்கு வியாதியோடு கூட இருப்பான், ஏழையா இருக்கிற உனக்கு வியாதி இல்லாமல் வாழும்படியான பாக்கியத்தை தருவார். பணக்காரன் நிறைய கடன் வாங்கி இருப்பான்,
ஏழையா இருக்கிற உனக்கு கடன் இல்லாத வாழ்க்கையை தேவன் தருவார். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வந்து உன் மாம்சமான காரியங்கள் ரட்சிக்கப்படும் பொழுது உன் பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அப்பேற்பட்ட பாக்கியத்தை தேவன் நமக்கு தர விரும்புகின்றார். உன் பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். அப்படின்னா உன் குறைவுகள் எல்லாம் நீக்கப்படும். உன் குறைவுகள் எல்லாம் நீக்கப்படும். எப்போ தெரியுமா? நீ ரட்சிக்கப்படும் பொழுது. என் வாழ்க்கையில நடந்ததை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏதோ மற்றவருடைய வாழ்க்கையை பார்த்து அல்லது வேத வசனத்துள்ள காரியத்தை பார்த்து நான் சொல்லவே இல்லை. என் வாழ்க்கையில் நடந்த காரியத்தை நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். என் பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்பட்டது. அடுத்தது அவர் என்ன சொல்லுகின்றார்? அதே 4ஆம் வசனத்தில் பார்க்கின்றோம். சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும். மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும். இந்த ஊர்லயே நீங்க பிறந்தீங்களா? எந்த வருஷம் பிறந்தீங்க? ஞாபகம் இருக்குதா? 84 தான் பிறந்தீங்க. சரி, அதுக்கு முன்னாடியே இந்த மலைகள் குன்றுகள்லாம் ஒட்சை எடுத்துட்டாங்க 84. அதுக்கு முன்னாடி 70வது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மலை ஏறி தான் இந்த பக்கம் வரணும். இந்த பகுதிக்கு வரணும்னா மலை ஏறி தான் வரணும், வழி கிடையாது. இப்போ நம்ம வரோமே அந்த வழியெல்லாம் கிடையாது. அப்போ அது ஒரு பெரிய ஏரி கரை. இப்போ நம்ம வரோம் இல்லையா, உங்கள் மீன் கடை இருக்கு இல்லையா, பெரிய ஏரி கரை இருக்கும். அங்கே ஃபுல்லாக ஏரி தான் இருக்கும். இந்த பக்கம் மலை இருக்கும், இங்கே வந்து வயக்காடாக இருக்கும். இந்த மலை மேலே ஏறி தான் இந்த வயக்காடுக்குள்ளே வரணும். இது வயக்காடாக இருந்தது. 6 பெரிய பெரிய கிணறு இருந்தது. இதை விட பெருசாக இருக்கும் கிணறு. இந்த கிணத்தெல்லாம் நீச்சல் அடிக்க நான் கற்றுக்கிட்டேன் இதே இடத்துல. இந்த வயக்காட்டில் வந்து நண்டு பிடிப்பேன். நண்டு பிடிச்சி எங்கள் அம்மாட்ட கொண்டு போய் கொடுப்பேன், நண்டு செய்து கொடுங்கம்மான்னு. இந்த மலைகள்லாம் என்ன செய்யுமா, குன்றுகள் என்ன செய்யுமா, இல்லாமல் போகும். ஐயோ, நான் மலை ஏறி நான் போகணுமா ஒரு காரியத்தை செய்யறதுக்கு? அப்போ குன்று ஏறி நான் போனதான் முடியுமா? என்னால் அவ்வளோ தூரம் ஏற முடியாதே. கவலைப்படாத, ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவார் ஆண்டவர். அல்லேலூயா. இதெல்லாம் என்னால் செய்ய முடியாதுங்க, என்னால் முடியாத காரியங்க இது. என்னால் இதெல்லாம் செய்ய முடியாதுங்க, அது ரொம்ப பெருசுங்க, இதுக்கெல்லாம் எனக்கு பலன் இல்லைங்க, இதுக்கெல்லாம் எனக்கு அறிவு இல்லைங்க. ஒன்றும் கவலைப்படாத. ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வந்துடுச்சுன்னா நீ ரட்சிப்பை பெற்றுக்கொண்டாலே போதும். உன் மாம்சமான ரட்சிப்பு வந்துடுச்சுன்னா, தேவனுடைய ரட்சிப்பு உனக்குள்ள வந்துடுச்சுன்னா உன் மாம்சத்தில் இந்த மலைகள்லாம் குன்றுகள்லாம் காணாமல் போயிடும். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. நீ நினைக்கிற காரியத்தை தேவன் உனக்காக அவர் செய்வார். நீ முடியாது நினைக்கின்ற காரியங்கள், மலை போல இருக்கின்ற காரியங்கள், குன்றுகள் போல இருக்கின்ற காரியங்களை தேவன் முறியடிப்பார். உனக்கு வெற்றியை அவர் தருவார். இததான் யோவான் ஸ்நானகன் மூலமாக தேவன் ஒரு வழியை ஆயத்தம் பண்ணுகின்றார். அந்த இயேசுவானவர் வருவதற்கு முன்பதாக யோவான் ஸ்நானகன் மூலமாக ஒரு வழியை ஆயத்தம் பண்ணி கொடுக்கின்றார். இதைதான் அவன் பிரசங்கித்தான். அதே 4ஆம் வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். கோணலானவைகள் செவ்வையாகும். கோணலானவைகள் செவ்வையாகும். அல்லேலூயா. ஐயோ, நான் எது செய்தாலும் கோணி கோணி போதே, எத்தனையோ முயற்சிகளை எடுக்கிறேன், ஆனால் நீ வெற்றி கிடைக்க மாட்டுது, நான் என்ன செய்வேன்? எல்லாம் கோணி கோணி போகுது. நான் நல்லது செய்ய நினைக்கிறேன், கெட்டதாக முடியுது. நான் நல்லது செய்யணும் முற்படுகின்ற ஏதாவது ஒரு தடை ஏற்படுது. எல்லாத்திலையும் எனக்கு வெற்றி இல்லாத வாழ்க்கையாக இருக்கின்றது. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வரும் பொழுது, உன் மாம்சத்திலே ரட்சிப்பு ஏற்படும் பொழுது, தேவனுடைய ரட்சிப்பை நீ பெற்றுக்கொள்ளும் பொழுது, கோணலானவைகள் எல்லாம் நேரானவைகளாய் மாறிவிடும். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோம். எத்தனை அற்புதமான தேவன்! கோணலானவைகளை அவர் நேராக்குகின்ற ஆண்டவர், செவ்வையாக்குகின்ற ஆண்டவர், உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கின்ற ஆண்டவர், உன்னோடு கூட அவர் இருக்கின்றார் என்பதை மறந்து விடாது. ஐயோயோ, என்னால் முடியாதுங்க, ஐயோயோ, நான் தொட்டதெல்லாம் வீணா போகுது, நான் தொட்டதெல்லாம் ஒன்றும் வாய்க்க மாட்டுது. கவலைப்படாத. தேவனுடைய ரட்சிப்பு உன் மாம்சத்துக்குள்ளே வரும் பொழுது, அந்த பரிசுத்த ஆவியானவர் உன் மாம்சத்துக்குள்ளே வரும் பொழுது, எல்லா கோணலானவைகளும் செவ்வையாய் மாறும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைகள் சொல்லுகின்றது. அதே 4ஆம் வசனத்தில் அடுத்து நாம் பார்க்கின்றோம்.
கரடானவைகள் சமமாகும். கரடானவைகள் சமமாகும். நேற்று இங்கே வேலை செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த காலத்தில் இந்த இடத்த நான் வாங்கிட்டேன். இந்த இடத்த வாங்கும் போது இந்த இடம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இந்த இடத்துக்குள்ளே வர முடியாது. தூரத்தில் அங்கே நிற்கணும். ஏறக்குறைய ஒரு 1/4 கிலோமீட்டர் தூரத்தில் நிற்கணும். இங்கே ஃபுல்லாக முள்ளுக்காடு தான். இந்த முள்ளுக்காட்டில் சொல்கிறாங்க, உனக்கு ஒரு 1/4 கிரவுண்டு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆலயத்துக்கு நாங்கள் இடம் தர மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. எப்படியோ ஒருத்தர் மனம் இறங்கி ஒரு 1/4 கிரவுண்ட் தந்தால் பரவாயில்லையா அப்படின்னு கேட்டாங்க. எது கொடுத்தாலும் பரவாயில்ல, எப்படியோ என் ஆலயத்தை நான் கட்டணும் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு 1/2 கிரவுண்டு பிறகு கொடுத்தாங்க. அப்போ தூரத்தில் காட்டுறாங்க. அந்த 1/2 கிரவுண்டு தூரத்தில் காட்டுறாங்க. எப்படி இருக்கும் அந்த 1/2 கிரவுண்டுன்னு தெரியாது. பிற்பாடு நீங்கள் எனக்கு அந்த இடத்த பார்க்கணுங்க அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறோம், அந்த முள்ளு உள்ள குனிஞ்சி நிமிந்து நிமிந்து இந்த இடத்துக்கு வரோம். இந்த இடத்துக்கு வந்து இதாங்க இந்த 1/2 கிரவுண்டு தான் சொல்லி எனக்கு கல் போட்டு கொடுக்குறாங்க. சரியா, அப்படி தான் இந்த இடத்த வாங்கினேன். ஆனால் வாரந்தோறும் இந்த இடத்துக்கு நான் வருவேன். இதே முள்ளு உள்ள பூந்து தான் நான் வருவேன். வந்து இந்த இடத்துல முழங்கால் படியிடுவேன். உள்ளே நான் வரவே முடியாது. அசுத்தம்னா அசுத்தம், அப்படி நாத்தம் அடிக்கும். இந்த இடம் தான் எல்லாருக்கும் என்னது, காலை கடன்களை செய்கின்ற ஒரு இடமாக இது இருந்தது. இங்கே முட்டி போட்டே ஜெபம் பண்ண முடியாது. அதனால் ஒரு சின்ன ஒரு ஷீட் எடுத்துகிட்டு வருவேன். இந்த அங்கியை போட்டுக்கிட்டு அங்கே முழங்கால் படிக்கிட்டு நான் ஜெபம் பண்ணுவேன். இதே இடத்துல ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, இந்த இடத்த நீர் இடக்குன்னு கொடுத்துட்டீங்க, ஒரு ஆலயத்தை நான் கட்டின ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுவேன். எப்படி இருந்தது இது? கரடு முரடாக இது இருந்தது. கரடு முரடாக இருந்தது. நீ காலை வைக்க முடியாது. எங்கே முள் இருக்குது, எங்கே இது இருக்குது, எங்கே பாம்பு புத்து இருக்குது, என்ன இருக்குதுன்னு ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாது. ஏறக்குறைய கொஞ்சம் இருட்டாகவே இருக்கும். அந்த முள் எல்லாம் அப்படியே மூடி இருட்டாகவே இருக்கும். அந்த மாதிரி இடத்துக்குள்ளே வந்து நான் ஜெபித்தேன். இன்னைக்கு ஆண்டவர் அருமையான ஒரு ஆலயத்தை கொடுத்திருக்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி தான் அந்த ஆலயம் கட்டப்பட்டது. என்னவோ சும்மா டக்குன்னு நீங்களாம் வீடு வாங்கின மாதிரி ஒரு சமமான இடத்துல இருந்து நாங்கள் வீடு கட்டணும் அப்படி இல்லை. இந்த ஆலயம், நான் இங்கே ஆலயம் கட்டின பிற்பாடு தான் இந்த இடமே சமமாக்கப்பட்டது. நான் ஆலயம் கட்டின பிற்பாடு தான் நான் ஆலயத்துலேருந்து வெளியே உட்காந்துருப்பேன். டெய்லி காலையில் வந்துடுவேன், வந்து உட்காந்துருப்பேன். ஏன்னா இங்கே ஜில்லுன்னு காற்று வரும். சுற்றி மைதானம் இல்லை, ஜில்லுன்னு காற்று வரும். என்ன தான் வெயில் அடித்தாலும் இங்கே வெயில் அடிக்கிறதே தெரியாது. சாப்பாடெலாம் கட்டிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவேன். எடுத்துகிட்டு இங்கே உட்காந்துக்குவேன். இங்கே வந்து எல்லாரும் கேட்பாங்க, இந்த இடம் வாங்கலாமா, அந்த இடம் வாங்கட்டா, இந்த இடம் வாங்கட்டா. அப்போ எனக்குள்ளே என்ன ஆசை வரும், வந்து நீங்களாம் வந்து இருந்தால் தான் என் ஆலயம் நிரம்பும். வாங்க 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 வந்து வாங்க. இப்படி தான் வீடுகள் நிறையா வந்துச்சு. கரடு முரடான காரியங்கள் உன் வாழ்க்கையிலே சமமாகும். எப்போ தெரியுமா? அந்த ரட்சிப்பு உன் மாம்சத்திற்குள்ளே வரும் பொழுது. உனக்கு ரட்சிப்பு வர வேண்டும் என்றால் உன் வாழ்க்கையிலே என்ன இருக்கணும்? பரிசுத்த ஆவியானவர் வர வேண்டும். இதைதான் அருமையான யோவான் ஸ்நானகன் இதே லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள். கர்த்தருக்கு பாதைகளை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வைப்படுத்துங்கள். இதற்காக தான் தேவன் உங்களை என்னையும் வைத்திருக்கின்றார். அருமையான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகின்றார். நாம் இருக்கின்ற காலங்களிலே கர்த்தருக்கென்ற வழியை ஆயத்தப்படுத்துவோம். அவர் வருவதற்கு வழியை ஆயத்தப்படுத்துவோம். நாம் வழியை ஆயத்தப்படுத்தவே இல்லை. ரட்சிக்கப்படுறோம், ஞானஸ்நானம் எடுக்கிறோம், அதோடு முடிஞ்சது கதை. பழையபடி பழைய குருடி கதவை திரடி இல்லை பழமொழி. அந்த மாதிரி திரும்ப திரும்ப நாம் பழைய பாவத்திற்குள்ளாக கடந்து போய்கிட்டே இருக்கிறோம். அதெல்லாம் வாழ்க்கை. கர்த்தர் மீண்டும் வரப்போகின்றார். அவரை குறித்து ஒரு அருமையான யோவான் ஸ்நானகனாக நாம் இருக்க வேண்டும். நாம் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும். கர்த்தருக்காக நாம் வாழ வேண்டும். ரொம்ப கடினம் தான். பார்க்குறவங்க நம்மளை பார்த்து கிண்டல் பண்ணுவான். பார்க்குறவங்க சொல்லுவான், பெரிய யோகியனா நீ நம்மளை கேட்பான், நீ என்ன பெரிய இவனான்னு கேட்பான். என்னை பார்த்து அநேகர் சொல்லுவாங்க, இவன் ஒரு ஃப்ராடு அப்படின்வான். இப்போ அவன் ஃப்ராடுன்னு சொல்ல நான் ஃப்ராடாகிட போகிறேன். சொல்கிறவன் 1000 சொல்ல தான் செய்வான். நீ எத்தனை நன்மையான காரியத்தை செய்தாலும் உன்னை பார்த்து என்ன சொல்லுவான், நீ ஃப்ராடு அப்படி தான் சொல்லுவான்.
அல்லது இப்படி சொல்லுவான், இவனுக்கு வெள்ளைக்காரன் எங்கேயோ வந்து என்ன பண்ணுறான், பணத்தை அள்ளி போடுறான், அதை தூக்கி இவன் கொஞ்சம் நமக்கு ஒரு பிஸ்கட்டை போடுறான்டா அப்படின்னுவான். சரியா? இன்னைக்கு வரைக்கும் என் போதவர்கள்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, ஐயாவுக்கு நிறையா பணம் வருது நிறையா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. வருது தான், நான் இல்லைன்னு சொல்ல, பணம் வருது. ஆனால் எங்கேருந்து வருது? எங்கேருந்து வருது? என்னை அழைத்தவர் எனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார், என்னை பராமரித்து கொள்ளுகின்றவர் எனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். என்னுடைய எஜமான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் எனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். அதை தைரியமாக நான் சொல்ல முடியும். உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். உன் வாழ்க்கையிலே செவ்வையான காரியத்தை அவர் செய்வார். கர்த்தருக்கு பாதைகளை என்ன செய்யுங்க? செவ்வைப்படுத்துங்க. கர்த்தருக்கு பாதைகளை நீங்க மக்களுக்கு முன்பதாக நீங்க காண்பீங்க. அதற்காக தேவன் உங்களை வைத்துக் கொண்டிருக்கின்றார். அதுக்காக தான் அருமையான இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரம் 13ஆம் வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே அழகா அவர் சொல்றாரு, இறுதி வரை நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு வரை, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி அழகாக அவர் சொல்றார். முடிவு பரியந்தம். இன்றைக்கு நீ பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பு, இன்றைக்கு நீ பெற்றுக்கொண்ட இந்த பரிசுத்த ஆவியானவர் முடிவு பரியந்தம் இருக்க வேண்டும். என்னத்தை பெருசா நான் கண்டுட்டேன் என் வாழ்க்கையில அப்படின்னு சொல்லாத. ஆண்டவருடைய பலத்தினால் இன்று வரைக்கும் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். ஆண்டவர் உன்னை பலப்படுத்தி வைத்திருக்கின்றார். அதை நினைவுகள் கொண்டு ஆண்டவருக்காக நாம் வாழ்வோம். தேவாதி தேவன் ராஜாதி ராஜனாக, ஒரு நியாயாதிபதியாக அவர் வரப்போகின்றார். அந்த இயேசு வரும்பொழுது அவரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கின்றோம். அப்பா, நியாயாதிபதியாக ராஜாதி ராஜாவாக நீர் வரும்பொழுது எங்களை மட்டும் அல்ல ஆண்டவரே, எங்களை சார்ந்தவர்களையும் நாங்கள் ஆயத்தப்படுத்த தேவன் தாமே நீர் கிருபை பாராட்டு. உமக்கே எல்லா துதிகன மகிமையை நாங்கள் செலுத்துகின்றோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். முடிவுக்கு இதமாக ராஜாதி ராஜன் இயேசு வருவார், சந்திக்க ஆயத்தமா என்கின்ற அந்த பாடலை நாம் பாடுவோம். ராஜாதி ராஜன் இயேசு வருவார், சந்திக்க ஆயத்தமா. இந்த பாடலை பாடும் பொழுது நம்முடைய சபைக்கென காணிக்கை எடுக்கப்படும். ராஜாதி ராஜன் இயேசு வருவார், சந்திக்க ஆயத்தமா. வருவேன் என்ற சீக்கிரம் வருவார், சந்திக்க ஆயத்தமா. கேள் மானிடரே, சந்திக்க ஆயத்தமா. ராஜாதி ராஜனாய் வந்திடுவார், சந்திக்க ஆயத்தமா. பல்லாயிரம் மக்கள் ஆயத்தமே, சந்திக்க ஆயத்தமா. பரலோக வாழ்வின் பாக்கியத்தை சந்திக்க ஆயத்தமா. மானிடரே, சந்திக்க ஆயத்தமா. ராஜாதி ராஜனாய் வந்திடுவார், சந்திக்க ஆயத்தமா. உலகமானைத்துமே கண்டிடுமே, சந்திக்க ஆயத்தமா. பரிசுத்தவான்களின் போனிற்குமே, சந்திக்க ஆயத்தமா. மானிடரே, சந்திக்க ஆயத்தமா. ராஜாதி ராஜனாய் வந்திடுவார், சந்திக்க ஆயத்தமா.
ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் நீர் ஆசீர்வதி. உமக்காக அவர்கள் கொடுத்தார்கள் அப்பா. தேவன் தாமே இந்த காணிக்கையை நீர் ஆசீர்வதித்து, கொடுத்த ஒவ்வொரு கரத்தையும் நீர் ஆசீர்வதித்து மீண்டுமாய் திரும்ப அவருடைய கரங்களை நீர் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பின் பரலோக தந்தையே, இந்த நல்ல நாளிலும் கூட உம்மை ஆராதிக்க நாங்கள் வரும்படியாக நீர் செய்த கிருபைக்காக நன்றி. இந்த நல்ல நாளிலே வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் அப்பா. ஆண்டவரே, எல்லா நிலைகளிலும் ஆண்டவரே உம்மை மட்டும் நேசித்து அவர்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை உணர்ந்து தங்கள் வாழ்விலே ஆண்டவரே உம்மை மேன்மைப்படுத்த ஆண்டவரே அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களையும் ஆண்டவரே உமக்கு நேராக வழி நடத்த நீர் வரும் பொழுது உம்மை சந்திப்பதற்கு ஆயத்தப்பட தேவன் தாமே கிருபை பாரார். இந்த நல்ல நாளில வராதவர்களையும் நாம் நினைக்கின்றோம். அவர்களையும் பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியின் ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இயேசு கிறிஸ்து வரும் வரையில் இருப்பாராக.